என்னுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு காலையில் நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே நாள்ல தாவீது 3 வெற்றிகளை பெற்றார் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். 17ஆம் அதிகாரத்துல உள்ள கோலியாத் கதையில தான் பார்க்க போறோம். ஒரே நாள்ல தாவீது பெற்ற 3 வெற்றிகள். ஏன்னா நம்ம நிறைய நேரம் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு இருப்போம், நினைப்போம். அப்படியே சைடு சைடு 3-4 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருப்போம். அது என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன போறோம்னா பார்க்க போறோம். இந்த தாவீது எப்படி 3 வெற்றிகளை பெற்றார் ஒரே நாள்ல, என்னென்ன வெற்றிகளை பெற்றார், எப்படி பெற்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். முதல் வெற்றி எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 17 அதிகாரம் 29 வசனத்தை பாருங்களேன். 1 சாமுவேல் 17:29. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி, இப்போ நான் செஞ்சது என்ன, நான் வந்ததுக்கு காரணம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறேன். ஏன் இந்த கேள்வி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு வசனம் முன்னாடி வாசித்து பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும் ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி. அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது, அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். ஆஹ், இந்த தாவீது பெற்ற முதல் வெற்றி எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, இவங்க அண்ணன்கள்ட்ட அவன் பேசின பதில் தான் முதல் வெற்றி. அண்ணன்கள்ட்ட பேசின விதம், அண்ணன்கள்ட்ட காமிச்ச பொறுமை தான் அவனுடைய முதல் வெற்றி அப்படின்னு சொல்லி அங்க பாக்குறோம். சரி, நான் அண்ணன்கிட்ட எப்படி பேசினான்னா, அண்ணன் அப்படியே அவனை கோவப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. ஏன் இங்க வந்த, எதுக்கு வந்த, நீ போ, ஆடை விட்டுட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி அவனை கோவப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்கும்போது அமைதியா ஒரு பதில். நான் இங்க வந்ததுக்கு காரணம் இருக்குது. ஓ, இந்த அமைதி, இந்த பொறுமை, இந்த விதமான விஷயம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆடு மேய்க்கிறதுல அவன் கற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆடு மேய்க்கிறதுல வேற யாராவது இந்த மாதிரி பொறுமையை கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மோசே ஆடு மேய்க்கிறதுல பொறுமையா கற்றுக்கொண்டான். மோசையை பத்தி எழுதும்போது மோசே ஒரு அவசர கொடுக்கன்னு சொல்லுவாங்க. பொறுமை இல்லாத ஒரு ஆளு. ஒரு இஸ்ரவேலும் எகிப்திலும் சண்டை போட்டானா உடனே கொண்டு போடுவோம். கொன்று போடுற அளவுக்கு பொறுமை இல்லாத ஒரு ஆளு. அவன் ஆடுகள் பின்னாடி போய் பொறுமையை கற்றுக்கொண்டான். அதை எழுதும்போது எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, 40 வருஷம் ஆச்சான் அவன் 40 வருஷம் கத்துக்கிட்ட விஷயத்த அன்லேர்ன் பண்ண வைக்கிறதுக்கு, படிப்பை திரும்ப படிக்க மறந்து போக வைக்கிறதுக்கு 40 வருஷம் ஆச்சான். மோசே ஆடுகள் பின்னாடி அலைஞ்சு 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 தான் கத்துக்கிட்ட வித்தை, தான் கத்துக்கிட்ட படிப்பு, தனக்கு இருக்கிற பொறுமை இல்லாத குணம் எல்லாத்தையும் அங்க அவன் மறந்துட்டான். இந்த தாவீதும் ஆடுகள் பின்னாடி போய் தான் இந்த பொறுமையை கத்துக்கிட்டார். ஒரு பிரச்சனை வருது, அண்ணங்க பேசுறாங்க, பேசின உடனே இவன் பேசியிருக்கலாம். உங்களுக்கு என்ன, அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இல்ல, கடவுள் என்ன அபிஷேகம் பண்ணியிருக்காரு, எனக்கு தெரியும், நான் இங்க வர்றதுக்கு எனக்கு தெரியும். பேசல. அப்போ இந்த தாவீது தன்னுடைய குணத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெது மெதுவா பில்டப் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சார், இந்த பொறுமையின் குணம் உடனே வந்துருமா அப்படின்னா உடனே வரப்போறது இல்ல. இங்க சொல்றாங்க 40 வருஷம் ஆச்சு மோசேக்கு அந்த பொறுமையின் குணத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு. ஆனா தாவீது less than 18 yearsல என்ன செய்யறாருன்னா கத்துக்கிறாரு. ஆடுகள் பின்னாடி அலைஞ்சு அவர் 18ஆம் வயசுக்குள்ளேயே அதை கத்துக்கிறாரு. மோசேக்கு 80 வயசு ஆச்சு. நமக்கு எத்தனை வருஷம் ஆகும்? எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஆஹ், பொறுமையா கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? நான் கத்துக்கிட்ட விஷயத்த இவங்க இப்படி பேசினா உடனே இப்படி பதில் சொல்லணும், இவங்க இப்படி பேசினா இப்படி கோவப்படணும், இப்படி பேசினா இப்படி ரியாக்ட் பண்ணணும், இது எல்லாத்தையும் நான் மறக்கிறதுக்கு நான் எத்தனை வருஷம் கத்துக்கிட்டேனோ அத்தனை வருஷம் மட்டும் கிடையாது, நான் மறுபடியும் பொறுமையை பிராக்டிஸ் பண்ற வருஷத்தையும் சேர்த்துக்கங்க. ஒருவேளை 40 வருஷம் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, திரும்ப பொறுமையை கத்துக்கிறதுக்கும் நான் கத்துக்கிட்ட 40 வருஷத்துக்கான அனுபவத்தை மறக்கிறதுக்கு
அவ்வளவு நாள் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒரே நாள்ல இந்த குணம் வராது அப்படின்னு சொன்னா நான் இப்ப இருந்தே ஆரம்பிக்கணும் பொறுமையை கற்றுக்கொள்றதுக்கு. மத்தேயு 11 அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்களேன். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அங்க சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் பொறுமையை இழக்கிறதுக்கு செஞ்சாங்க. கல்லெறிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு வந்து நிப்பாங்க. அப்படியே ஒரு சூழ்நிலை அப்படியே புஷ் பண்ணி கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு ஓகே சொல்லுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு பொறுமையா கீழே வந்து எழுதுவார். ஒரு கூட்டத்தில் நின்று ராயனுக்கு டாக்ஸ் கட்டலாமான்னு கேள்வி கேட்பாங்க. பதில் சொல்லியிருந்தா தூக்கி அவர் வச்சிருப்பாங்க, உள்ள போட்டிருப்பாங்க. ஆனா அவர் பொறுமையா பதில் சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் கிறிஸ்து தன்னுடைய பொறுமையை காமிச்சாரு. நிறைய வெற்றிகளை பெற்றார். அவருடைய நுகத்தை சொல்றாரு, அது லேசானது, எடுத்து கத்துக்கங்க, எப்படி பொறுமையை பேசணும்னு சொல்லி கத்துக்கங்க அப்படிங்கிறாரு. எவ்வளவு அவசரமா இருந்தாலும் சரி பொறுமையா பேசுங்க. அவசரத்துல வார்த்தைகள் நினைச்சக்கூடாது, விட்டுறக்கூடாது. நான் சொல்லுவாங்க, சிந்தனை வார்த்தைகள் நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது அப்படின்னு. அங்க பொறுமைய அங்க கற்றுக்க சொல்லி சொல்றாரு. ஒரு அதிகாரத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது நம்முடைய வார்த்தைகள்ல தான் என்ன செய்யுது இருக்குது. அதிகாரத்தை காமிச்சோ அல்லது கோபத்தை காமிச்சோ ஒரு லீடரை நினைச்ச முடியாது, மாற முடியாது. அப்படி லீடரை மாத்தணும்னு நினைச்சிருந்தா தேவன் அவர் 40 வருஷம் கத்துக்கிட்ட உடனே அவர் லீடர் ஆக்கியிருப்பாரு மோசைய. இன்னொரு 40 வருஷம் வெயிட் பண்ணி அவர் கத்துக்கிட்ட வித்தை எல்லாத்தையும் மறக்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய லீடரா மாறணும் அப்படின்னா பொறுமைய கத்துக்காங்க. ஒரு பொறுமையான மனுஷனால மட்டும்தான் அடுத்தவங்களை கைட் பண்ண முடியும். ஒரு கிளாஸ்ல ஒரு ஃபார்முலா பத்தி சொல்லிக் கொடுக்க சொல்லி கேட்டாங்க பசங்க. நான் என்ன செஞ்சேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிக் கொடுக்குறேன், புரியல உங்களுக்கு. வேற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன், புரியல. அடுத்த மாதிரி சொல்லிக் கொடுக்க புரியல. நான் பொறுமையை இழந்துட்டேன். இனிமேல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, போங்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. பொறுமை இல்லாதவனால அடுத்தவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, கைட் பண்ண முடியாது, சொல்லிக் கொடுக்க முடியாது. ஒரு லீடரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நீதிமொழிகள் 20:3 பாருங்களேன். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். வழக்குக்கு விலகுவது, சண்டைக்கு விலகுது மனுஷனுக்கு மேன்மை. கடவுளுக்கு பிரியமா இருக்கிறவங்க சண்டை போட மாட்டாங்க, போய் இப்போ ஒரு சின்ன சின்ன பிரச்சனையில வளர்க்க மாட்டாங்க. நிறைய நேரம் ஒரு சில பேசுறதே ரொம்ப கஷ்டம். எதுக்கு எடுத்தாலும் உள்ள சண்டை வரும், எது பேசினாலும் சண்டை வரும். மூடன் மட்டும்தான் சண்டைக்கு போடுற விஷயத்துல தலையிடுவானா. ஒருவேளை எதிர் வீட்டுல உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? நம்ம பேசி சண்டை போட்டு சத்தத்தை கொடுத்தா மட்டும்தான் நம்ம அதுல ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறோம். ஆனா வேதம் எப்படி சொல்லல, அது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. 2 தீமோத்தேயு 2:23-26 வரைக்கும் வாசிங்களா. 2 தீமோத்தேயு 2:23-26 வரைக்கும். புத்தியினமும் அயுக்தமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். போதும். இங்க பாக்குறோம், புத்தியீனமான பேச்சு, புத்தியமான வார்த்தைகள் உள்ள விட்டா சண்டைகளை வருவோம். அதுக்கு நம்ம விலகி இருக்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை போட மாட்டான். சாந்தமும் போதக சமத்தனமும் தீமையை சகிக்கிறவனுமா இருப்பான். தாவீதுக்கு நல்லா தெரியும், இது தமக்கு இழைக்கப்பட்ட ஒரு பெரிய தீமைன்னு சொல்லி தெரியும். ஆனா தாவீது என்ன செய்யலைன்னா அதை பெருசா பொருட்படுத்திக்கல, ஜெயிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 1 சாமுவேல் 17:29 பாருங்க, 29:30 அவன் என்ன செய்யறான்னு மட்டும் பாருங்களேன்.
அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறு ஒருவரிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். இப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, கேள்வி கேட்கிறான். நான் வந்து காரணம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேட்டு அந்த இடத்த விட்டு விலகிட்டான். அவங்கள விட்டுட்டு வெளியில போய் திரும்பி மறுபடியும் அதே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த கோலியாத்தை கொண்டா என்ன செய்யப்படும் அப்படின்னு சொல்லி. கற்றுக்கொள்ளுடைய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, பிரச்சனை இருக்குது, அங்க ஒரு தர்க்கம் ஏற்பட போகுது, ஒரு சண்டை வரப்போகுது அப்படின்னு சொன்னா அந்த இடத்த விட்டு வெளியில போங்க. தேவையில்லாத சண்டைகள் என்ன செய்யுங்க, விட்டு விலகுங்க. ஆனா அதே கோலியாத்து சாரி அதே தாவீது கோலியாத்து தேவனை பத்தி தப்பா பேசும்போது சண்டை போடுறான். அப்போ தேவையில்லாத தர்க்கங்கள், தேவையில்லாத சண்டைகள் எல்லாத்துக்கும் வெளியில போகணும். பொறுமையோட இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கோலியாத்து போல பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அதை ஜெயிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவை பொறுமை. முதல்ல நம்மள்ட்ட இருக்கக்கூடிய குணத்தை ஜெயிச்சுட்டா அடுத்தது கோலியாத்தை ஈஸியா ஜெயிச்சிட முடியும். இந்த கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய உண்மையான குணத்தை காண்பிக்கிறதுக்கு ஒரு நேரம் வரும். தாவீதோட படிச்சிருந்த அந்த பொறுமையை அங்க காமிச்சு வச்சாரு. ஒருவேளை தாவீது பொறுமையை கத்துக்கல அப்படின்னு சொன்னா அந்த பப்ளிக்ல அவனுடைய பொறுமை இல்லாத தன்மை செஞ்சிருக்கும், வெளியில வந்திருக்கும், அங்க தோற்று போயிருப்பாரு. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும். அந்த டைம்ல உங்களுடைய குணத்தை தேவன் சோதிப்பாரு. சோதிக்கும் போது இத்தனை வருஷமா நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ, என்னத்தை பழகி வச்சிருக்கீங்களோ அது என்ன செய்யும், அங்க வெளியில வரும். இப்போ இன்னையில இருந்து கோலியாத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தேவை பொறுமை அப்படின்னு சொல்லி. இப்போ ரெண்டாவது வெற்றி அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சவுல் இடத்துக்கு போறான். அண்ணன்ட்ட இருந்து அடுத்து சவுல்கிட்ட போறான். சவுல் என்ன செய்யறாங்க, அவன் அப்படியே பாக்குறாரு. எப்படி பாக்குறான் அப்படின்னு சொன்னா, சின்ன பையன் சும்மா அவனுடைய இளமை துடுப்புல அவனோட பேசிட்டே இருக்கிறான். ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனுடைய போர் வீரர்களை பார்க்கறான், முதிர்ச்சி அடைஞ்சவங்க, எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் வச்சு திறமையான ஆட்கள் இவங்கெல்லாம் உள்ள உட்காந்துருக்காங்க. அவனையும் இவனையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவன் ரொம்ப சின்ன பையன், இவன் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அவனுடைய பர்சனாலிட்டிக்கு, யாரு சவுளுடைய பர்சனாலிட்டிக்கு அவனே போய் கோலியாத்தை ஜெயிச்சிருக்கணும். ஆனா அவன் போகாம வீட்டுல உட்கார்ந்து இருந்துட்டு இவனை பாக்குறான். இவன் ரொம்ப சின்ன பையன், இவனும் ஜெயிக்க மாட்டான். 1 சாமுவேல் 17:33 பாருங்களேன். அப்பொழுது சவுல் அப்பொழுது நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தான் ஜெயிக்கல, தான் போர் செய்ய போகல. இப்ப இவனுடைய வேலை என்னன்னா, அவனை இலக்கரிக்க பண்ணணும். தாவீது, நீ போனா ஜெயிக்க முடியாது, நீ சின்ன பையன், அவன் யுத்த வீரன். எங்களுடைய யுத்த வீரர்கள் எல்லாம் சும்மா உட்காந்துருக்காங்க, நீ போய் ஜெயிக்க போறியா? ஒரு நேரம் கூட இந்த சவுல் தேவன் இடைபடுவார் அப்படிங்கிற எண்ணத்தை அவனுக்கு என்ன செய்யல, வரல. தெய்வீக நடத்துதல் இருக்குங்கிற எண்ணம் அவனுக்கு சுத்தமா வரல. ஆனா தாவீதுக்கு இருக்கிறத சொல்றான். நான் ஒரு நாள் ஆடு ஒரு ஆடை கரடி தூக்கி போச்சு, சிங்கம் தூக்கி போச்சு, என்ன பின்னாடி போனேன், பிடிச்சு கூட்டு வந்துட்டேன். அவனை போலதான் இவனும் எனக்கு தேவன் என்னை காப்பாத்தினாருங்கிற ஒரு உள்ள கொண்டு வரான். ஆனா இவன் சொல்றான், உன்னால முடியாது. ஒருவேளை நாம இந்த மாதிரி கோலியாத்தை ஜெயிக்கணும்னு போனோம் அப்படின்னா நம்ம சுத்தி இருக்கவங்க சொல்லுவாங்க, உங்களால முடியாது. இந்த சிகரெட் அடிக்கிறவங்க, தண்ணி அடிக்கிறவங்கள்ட்ட எல்லாம் பேசுனீங்கன்னா நிறைய சொல்லி கொடுப்பாங்க. எப்படின்னா, நீங்க மொத்தமா உடனே உங்களால நினைச்ச முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுங்க, விடுங்க. எங்க மாமா ஒருத்தர் இருந்தாரு, அவர் சிகரெட் அடிக்கிறதெல்லாம் விட்டுட்டாரு. ஆனா ஒரே ஒரு சிகரெட் அடிப்பார் ஒரு நாளைக்கு, ஒரே ஒரு சிகரெட். அவர் சாகிற வரைக்கும் அந்த ஒரு சிகரெட் அவரால் விட முடியல.
நிறைய நேரம் நம்மளால முடியாது முடியாதுன்னு சொல்லி நம்மளை இலக்கரிக்கை பண்ணுவாங்க. நீங்க தான் என்ன செய்யணும்னா தைரியமா இருக்கணும். இதை முடியாதுன்னு சொல்ற சுத்தி நிறைய பேர் நம்மளோட நினைச்சுவாங்க இருப்பாங்க. இன்னொரு வசனத்தை பாருங்களேன், 1 சாமுவேல் 17 38 39. இவன் வேற மாதிரி எப்படி என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி சவுல். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை கொடுத்துவிட்டு வெண்கலமான ஒரு சீராவையும் அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. தாவீதுக்கு வஸ்திரங்களை உடுத்து வைக்கிறான், தலைச்சீரா உடுத்து வைக்கிறான், கவசத்தை உடுத்து வைக்கிறான், பட்டயத்தை கொடுக்குறான். என்ன அர்த்தம் அப்படின்னா, தாவீது தெய்வீக வழியிடத்துல நம்பி உள்ள போய் நிக்கிறான். இவன் சொல்றான், இருந்தாலும் தேவனை நம்பி போனாலும் பரவாயில்ல, என்ன செய், இதை தலைச்சீரா எல்லாத்தையும் போட்டுக்கோ. ஒருவேளை அவன் குத்திட்டானா ஒருவேளை தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யும் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில இதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா என்னைக்காவது? தெய்வீக வழிநடத்தலுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். ஆனா மனுஷன் நிறைய ஐடியா கொடுப்போம், அதையும் என்ன செய்வோம், செஞ்சுட்டு இருப்போம். நீங்க இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம்னு சொல்லி ஒரு குறுக்கோழி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க தானே. ஆமா, அதையும் செஞ்சிருவோம். ஆனா கடைசியில பிரேயர் பண்ணும்போது மட்டும் ஆண்டவர் சித்தமானால் எனக்கு இதை வாய்க்க பண்ணுங்க. எங்கெங்க விசுவாசம் இருக்குது? அதுல தெய்வீக வழிநடத்தலுக்கு எங்க நம்ம இடம் கொடுக்குறோம்? ஒருவேளை படிக்கிற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்லா படிச்சுக்கிட்டு ஆண்டவரே எனக்கு நல்ல மார்க் தாங்கன்னு சொல்லி கேட்டா அது பரவாயில்ல. அதுக்கு இதை கம்பேர் பண்ணக்கூடாது. படிக்காமலே போயிட்டு தெய்வீக இடத்துக்காக நான் நிக்கிறேன்னு சொல்லி சொல்றேன், அந்த மாதிரி சொல்லல. நீங்க சரியா செய்ய வேண்டிய வேலையை சரியா செஞ்சுட்டு ஆண்டவருடைய இடைப்படுதலுக்காக வெயிட் பண்ணீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய இடைப்படுவார். ஆனா குறுக்கோழியில போய்கிட்டு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டா, இங்க தாவீது அப்படிதான் இவன் சொல்றான். இவன் பேசுறது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவனை ஊக்குவிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா உண்மையிலேயே சவுல் நினைச்சல, அவனுக்கு நம்பிக்கையை கொடுக்கல, ஒரு அதிகாரத்தை கொடுக்குறான். நீ எதுக்கும் இதை போட்டுட்டு போ. ஒருவேளை பட்டயத்தை தெரிச்சா தலை காப்பாற்றப்படணும், இருதயம் காப்பாற்றப்படணும், ஷோல்டர் காப்பாற்றப்படணும், நல்லா மாட்டிக்கிட்டு போ. அவனை என்கரேஜ் பண்றதுக்கு பதிலா அவனை டிஸ்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தாவீது தேவனை நம்பி என்ன செய்யறான்னா அந்த போருக்குள்ள போல் நினைக்கிறான். ஆனா இவன் என்ன செய்யறான்னா தன்னுடைய ஆயுதத்தையும் தன்னுடைய பாதுகாப்பையும் நம்பி உள்ள போ சொல்லி அவனை சொல்லிட்டு இருக்கான். அநேக நேரம் நிறைய தேவ புருஷன் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, தேவனை நம்பி போயிருக்காங்க. கிதியோன் 300 பேரோட போறான். அங்க கடற்கரை மனத்தையான கூட்டம் நிக்குது 300 பேரோட. பட்டயம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, என்ன செய்யறான், உள்ள போறான், ஜெயிச்சுட்டு வந்தான். ஒரு நம்ப முடியாத சூழ்நிலையில கூட தேவனை நம்பும் போது ஜெயிக்க முடியும். தேவன் சொல்றது மாத்திரம் செய்யுங்க. மோசே நம்ப முடியாத சிச்சுவேஷன், 2 பக்கம் மலை இருக்குது, முன்னாடி செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்வோன் சேனை வருது, கோல் எடுத்து தண்ணியில் அடிச்சா பழக்கமான்னு சொல்லி தெரியாது, போய் செய்யுங்கிறாரு, செஞ்சான். ஒரு பெரிய அற்புதத்தை பார்த்தான். யாத்திரம் 14:14 சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கடவுள் யுத்தம் பண்ண சொன்னா யுத்தம் பண்ண போகணும் 300 பேரை கூட்டிக்கிட்டு. நீ சும்மா இரு சொன்னா நீ சும்மா இரு, கடவுள் மீது நிச்சயவாரு பார்த்துக்கணும். அதுதான் நம்பிக்கை. ஆண்டவரே 300 பேரை வச்சு நான் எப்படி ஜெயிப்பேன், 10,000 பேரே பத்தாது எனக்கு, அப்படி இல்லைங்க. இந்த தாவீது ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு, எனக்கு இதுல பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி. அது எதை காமிக்குது அப்படின்னு சொன்னா, புது ஆயுதத்தை அவன் விரும்பி நம்பலாங்க. அவனுடைய பழைய ஆயுதம், ஏற்கனவே டெஸ்ட் பண்ண ஆயுதம், அது போதும் அப்படின்னு நினைக்கிறான். டெஸ்ட் பண்ண ஆயுதம் எது? அவன் கையில ஆயுதம் வச்சிருந்தானா? கூழாங்கல்லும் ஒரு கவனம் வச்சிருந்தான். அது அவனுடைய ஆயுதம் பண்ணா அது அவனுடைய ஆயுதம் இல்லை. அவன் ஆயுதத்தை ஏற்கனவே சொல்றான், நான் ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, நான் கிழிச்சு போட்டேன், கரடி வந்துச்சு, அதையும் பிடிச்சு அடிச்சு கொண்டுட்டேன். தேவன் என் கூட இருந்தாரு. தேவன் அவனோடு இருக்கிற அந்த ஆயுதத்தை அவன் நம்பினான். அவன் கையில் வச்சிருக்க சின்ன சின்ன ஆயுதத்தை, இது போதும், இதை வச்சு தேவன் நினைச்ச முடியும், எனக்கு வெற்றியை கொடுக்க முடியும் நம்பினான். ஒரு பெரிய போர் வீரன் கையில பெரிய பெரிய ஆயுதங்கள் வச்சிருக்கான், ஒரு கல் அவனை சாய்க்க முடியுமா? அவன் விசுவாசிச்சாங்க.
ரெண்டாவது, அவனுடைய பழைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த தேவன் அவனை அந்த மிருகங்களோடு காப்பாற்றுற விதத்தை அவன் நம்புறான். புது எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உள்ள வரான். ஒவ்வொரு நம்பிக்கையும் எங்க வரும்னா பழைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வரும். நேத்து ஜெயிச்ச ஜெயம் இன்னைக்கு நம்மள புது எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள கொண்டு போய் விடும். இன்னைக்கு நம்ம ஜெயிக்கிற ஜெயம் நாளைக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு கொடுக்கும். நேத்து இந்த சோதனை வந்துச்சு, நான் இதை ஈஸியா ஜெயிச்சிட்டேன். இன்னைக்கும் அந்த சோதனை வந்து என்ன செஞ்சிருவேன்? ஜெயிச்சிருவேன். தாவீதால சவுலுடைய ஆயுதத்தை எடுத்து போராட முடியாது. அவனுக்கு பழக்கம் இல்லை. நான் ஜெயிச்ச ஜெயத்தை வச்சு நீங்க ஜெயிக்க முடியாது. நீங்க ஜெயிக்கிற ஜெயத்தை வச்சு நான் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் அந்த ஆயுதம் மட்டும்தான் அங்க உபயோகப்படும். நீங்க பழக்கப்பட்ட ஆயுதத்தை வச்சு மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நேத்து நீங்க பொறாமை எந்த விதத்துல ஜெயிச்சீங்களோ, நேத்து கோவத்தை எந்த விதத்துல ஜெயிச்சீங்களோ, நேத்து பொறுமையை எந்த விதத்துல ஜெயிச்சு எடுத்துட்டு வந்தீங்களோ, அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு உபயோகப்படும். சவுல் யூஸ் பண்ண ஆயுதம் தாவீதுக்கு உபயோகப்படாத மாதிரி நான் யூஸ் பண்ண ஆயுதம் உங்களுக்கு உபயோகப்படாது. உங்களுடைய சொந்த முயற்சியில நீங்க ஜெயிங்க. தேவன் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஆயுதத்தை செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்காரு. தனித்தனியா யோசிக்கிற திறமையை கொடுத்திருக்காரு. நீங்க டெய்லி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுங்க, கவனம் நம்புங்க, அதுல இருந்து வெளியில வாங்க. அது நாளைக்கான ஜெயத்துக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தேவன் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஆயுதங்களை கொடுத்திருக்காரு. நமக்கு எந்த ஆயுதத்தை கொடுத்திருக்காரு, எப்படிப்பட்ட ஆயுதத்தை கொடுத்திருக்காருன்னா, நேத்து ஜெயித்த ஜெயத்துடைய ஆயுதத்தை தெரிஞ்சிருக்காரு, இன்னைக்கு கொடுத்திருக்காரு. ஆனா தாவீது வந்து ஒன்னே ஒண்ணு கத்துக்கலாம். அவன் தேவனை நம்பிதான் எல்லா ஜெயத்தையும் செஞ்சான், பெற்றுக்கொண்டான். நம்பிக்கை, அவன் நம்பிக்கை எல்லாம் உள்ள வந்துச்சு. ஆனாலும் அவன் தேவன் மேல வச்ச நம்பிக்கை செய்யல, விடல. ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்தான். நீங்களும் கோலியாத்தை ஜெயிக்கணும்னா தேவன் மேல நம்பிக்கை இருக்கணும். அவன் கடைசியில ஜெயிச்சதுதான் கோலியாத். முதல்ல அவனை ஜெயிச்சான். அவன்கிட்ட இருந்த ஒரு பொறுமை வெளியில வந்துச்சு. பொறுமையின்மை இல்லாம அங்க அவன் இல்ல, ஜெயிச்சிட்டான் அந்த அந்த காரியத்தை. ரெண்டாவது, அவநம்பிக்கை விதைக்கப்பட்டுச்சு. அவன் நம்பினான், தேவனை விசுவாசிக்கிற அந்த ஜெயத்தை உள்ள கொண்டு வந்தான். மூணாவதாக தான் கோலியாத்தை போய் ஜெயிக்க போனோம். வெளியில இருக்க கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருக்க கோலியாத்தை நீங்க என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கிற ஜெயம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி என்ன செய்யும்? கொண்டு வரும். கோலியாத்தை ஜெயிச்சா என்ன ஆகும்? நான் எனக்குள்ள இருக்க கோலியாத்தை ஜெயிச்சு முடிச்சுட்டு கோலியாத்தை வெளியில இருக்க கோலியாத்துக்கு ஜெயிக்க போறேன். அப்படி ஜெயிக்கும் போது இஸ்ரேல் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கையை பெற்றான். இஸ்ரேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தகுதியை வளர்த்து கொண்டான். அது மாத்திரம் இல்ல, ஜெயிக்கும் போது இந்த இஸ்ரவேல், தூங்கிட்டு இருந்த இஸ்ரவேலர்கள், பயந்துட்டு இருந்த இஸ்ரவேலர்கள் அவங்க கூட சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. நீங்க ஜெயிக்கிற ஒவ்வொரு ஜெயமும் இந்த சபைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு பெரிய வெற்றி என்ன செய்யும்? கொண்டு வரும். நீங்க ஜெயிக்கிறத பார்த்து உங்க குடும்பம் அந்த பார்த்து வந்து ஜெயிக்கிற வெளியில வரும், நம்பிக்கையை கொடுக்கும். உங்க சபைக்கு அது கொடுக்கும். பெலிஸ்தியரை மொத்தமா அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெற்றி என்ன செய்யும்? அது கொடுக்கும். அப்போ நம்ம ஜெயிக்கிற ஜெயம் வெறும் கோலியாத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோலியாத்தை என்ன செய்யுங்க பாருங்க. அதை ஜெயிக்கும் போது, உங்களுடைய குணக்கேடுகளை ஜெயிக்கும் போது பெரிய கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு தேவன் ஒரு பெரிய வாய்ப்பு என்ன செய்வார்? தருவார். இன்னைக்கு இல்லைங்க, வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் அநேக கோலியாத்தை சந்திங்க. தேவனை வச்சு என்ன செய்யுங்க? சந்திங்க. அநேக வெற்றிகளை பெறுங்க. தேவன் உங்களை ஒரு பெரிய லீடரா மாத்துறதுக்கு காத்திருக்கார். தேவன் இந்த தாவீது கேட்ட கேள்வி உங்களுக்கு கேட்க சொல்றாரு. நான் வந்ததுக்கு ஒரு காரணம் இல்லையா? தாவீது சோறு கொடுக்கறதுக்காக வரலங்க, அண்ணனை வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்காக வரல, போற வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்காக வரல, அல்லது அங்க இருக்க தலைவர்களுக்கு குசலம் விசாரிச்சுட்டு போறதுக்காக வரல. அவன் சொல்றான், கோலியாத்தை ஜெயிப்பதற்காக தேவன் என்ன செஞ்சாரு? என்னை கொண்டு வச்சிருக்காரு. அப்போ ஒவ்வொரு நாளும் கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்காக தேவன் உங்களை இங்க வச்சிருக்காரு. அந்த ஜெயத்தை ஜெயிங்க. தேவன் உங்களை ஒரு பெரிய லீடரா, தாவீதை போல, மோசையை போல, கிதியோனை போல ஒரு பெரிய லீடரா என்ன செய்ய போறாரு? மாத்துவார். அப்படிப்பட்ட சாக்கியத்தை தேவன் ஒருவருக்கும் தந்து வழித்து வராங்க. ஆமென்.